வணக்க மக்களை, சற்று முன்வைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். மீண்டும் கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இபிஎஸ்ஐ சந்திக்க பின் நயினா நாகேந்திரனின் பரபரப்பு பேட்டியா. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதிமுகவோ வலுவான கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்கியுள்ளது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் ஓரில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்னவென்றால், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் அதற்கான வேலைகளை இப்பொழுது டெல்லி தலைமை எடுத்துள்ள தனது அடுத்த கட்ட நகர்வாகத்தான் இது மக்களிடம் பார்க்கப்படுகிறதா. அதாவது டெல்லி தலைமை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாம். அந்த அசைன்மெண்ட் என்னவென்றால், கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் அதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று டெல்லி உள்துறை அமித்ஷா அவர்கள் அதற்கான வேலைகளை அண்ணாமலையிடம் கொடுத்திருக்கிறாராம். அதாவது அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் அவர்களை சேர்க்க இணைப்பதற்கான வேலைகள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு வலியுறுத்தி வந்ததாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை கூட அண்மையில் கூட ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து தனது கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறார். அதாவது மீண்டும் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பொதுக்குழுவில் சிறப்பாக நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததோடு தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். சென்னையில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நயினா நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அதாவது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாம். அதன் பிறகுதான் செய்தியாளர் சந்தித்து பேசிய நயினா நாகேந்திரன் கூட அதிமுக பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது, அதற்காக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தேன். அதாவது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் கூட்டணி தொடர்பான எழுப்பப்பட்ட கேள்விக்கு கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக எதுவும் பேசவில்லை, மரியாதை நிமித்தமாக மட்டுமே நாங்கள் சந்தித்தோம் என்று கூறியிருக்கிறார். நாளை மறுநாள் கண்டிப்பாக டெல்லி செல்ல உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் நயினா நாகேந்திரன். இபிஎஸ்ஸுடனான இந்த சந்திப்பு மற்றும் டெல்லியின் பயணம் என அனைத்தையும் வைத்துதான் பார்க்கும் பொழுது மீண்டும் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டுள்ளதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது அமமுகவின் கட்சித் தலைவரான டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் மறுபடியும் இணைய இருப்பதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா. ஏனென்றால் ஓபிஎஸ்க்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்றே கூறப்படுகிறதா. ஏனென்றால் இபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் அவர்களெல்லாம் இணைக்கும் வகையில் கொஞ்சம் கூட அதற்கான வேலைகளையும் மும்பாரமாக செய்யப்படவில்லை என்றே கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.